என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்கோ தரப்புலேருந்து ரீசெண்டாக 2 புது ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் போக்கோ M3 Pro அண்ட் போக்கோ X3 GT. இந்த 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ஃபோனுமே சூப்பராக ஹிட் ஆச்சு. அப்புறமா போக்கோ தரப்புலேருந்து ஒரு புது ஃபோன் வரப்போகுது, அப்கமிங் ஃபோன் வரப்போகுது. என்ன ஃபோன்னா போக்கோ X3 GT. இது F3 கிடையாது, X3. இந்த ஃபோன் வரப்போகுது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த போக்கோ X3 GT இந்த ஃபோன் ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது GowthamG சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்கோ X3 GT இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வெளியிலேருந்து போக்கோ X3 GT போட்டிருக்காங்க. கீழே நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் போட்டிருக்காங்க. சைடில் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இது ஒரு இந்தியா ஃபோன் சொல்லலாம். பாக்ஸ் இப்போ தான் பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்படி தான் ஃபோன் பார்க்க இருக்க போது பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அப்புறமா உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அப்புறமா உள்ளே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் சிம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போக்கோ சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவே இருப்போது. இந்த சார்ஜர் வச்சு மொபைலை சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் ஒரு 30 minutes to 35 minutes ஃபுல்லாக ஏறிடும் சார்ஜ். ஸோ அந்த மாதிரி பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது சைடில் வச்சிருவோம். அப்புறமா உள்ளே ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள். மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சைடில் வச்சிருவோம். இப்போ நீங்கள் இந்த போக்கோ X3 GT இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமரா பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. ப்ளஸ் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஃபோனுமே கொண்டு வர மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே போக்கோ 5Gன்னு போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா டீசெண்டாக இருக்குது. ஒரு லக்ஸரிஸ் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. இதே இந்த ஃபோனோட டிசைன் பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே பவர் பட்டனில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துடுது. அப்புறமா வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் ஒரு IR பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்பீக்கரும் இருக்குது. இது அடுத்து லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டில் ஒரு சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அந்த சிம் நீங்கள் 5G சிம் போட்டுக்கலாம். பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் போட முடியாது. டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. அப்புறமா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஃபோனில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி நல்லா வைக்க போகுது. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் MediaTek Dimensity 1100க்கான ஒரு 5G ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு கேமிங் ப்ராசஸர். ஸோ உங்களுக்கு கேம் விளையாடும்போது எந்த ஒரு ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் கேம் விளையாடும்போது. அந்த மாதிரி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட GPU பற்றி பார்க்க போகிறோம். GPU Mali G77 MC9 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு கேமிங் ஃபோன் தான். ஸோ உங்களுக்கு ப்ராசஸரும் நல்ல கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமிங்க்கு நல்லா இருக்க போகுது. நீங்கள் கேமிங்காக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனோட RAM வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் 6GB RAM அண்ட் 128GBக்கான ஸ்டோரேஜ். அது ப்ரைஸிங் 17,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அது ப்ரைஸிங் 19,000 rupees வருது. கடைசி ஹையர் வேரியண்ட் 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜோட ஸ்டார்ட் ஆகுது. அது ப்ரைஸிங் 21,000 rupees வருது. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே 6.6 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா இப்போ 20,000 rupees பட்ஜெட்டில் எல்லா ஃபோன்ஸ்லேயும் AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த ஃபோனில் IPS தான் இருக்குது. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிக்கான சொல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் 90 60 சொல்லிட்டு அதுவும் கன்ஃபார்மாக தெரியவில்லை. ஸ்பெக்ஸ் கண்டிப்பாக தெரியவில்லை. பட் ரூமர்ஸ் படி பார்த்தீங்கன்னா 19 சொல்கிறாங்க. 19 தான் நல்லா இருக்கும். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் 1080x2400க்கான டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக வைக்க போகுது டிஸ்பிளே சைஸு. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸுங்க புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கூட எனக்கு தெரியவில்லை. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் பொறுத்து என்ன செய்கிறாங்க பார்ப்போம். இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் 40 மினிட்ஸில் ஃபுல்லாக ஏறின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய சார்ஜும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பொறுத்தளவுக்கு பேட்டரி நல்லாயிருக்கு. சார்ஜிங் ஸ்பீடு நல்லாயிருக்கு. பேட்டரி பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் 3 கேமராஸ் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா செட்டை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா 64 மெகாபிக்சலுக்கான வைடு கேமரா. ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு கேமரா.
மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, 12 சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணதுக்கு 4K at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா, பஞ்சுவல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா. இந்த ஃபோனோட செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, 12 சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணதுக்கு 1080p at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பற்றி பார்க்க வரும். கலர்ஸ் வந்து 4 கலரில் வரப்போகுது. முதல் கலர் வந்து கிரே கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து கிரீன் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு. நமக்கு எனக்கு வந்து கிரே கலரு. எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க, வித் MIUI 12.5 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேல வந்து ஒரு சிம் போடலாம், ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து சைட் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார்னு எக்கச்சக்க சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கிட்ட இந்த ஃபோனை வந்து கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து வைஃபை, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC ரேடியோன்னு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் லான்ச் ஆக போகுது. ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு புது ஃபோன் வரப்போகுது, போக்கோ தரப்பு வந்து. இந்த ஃபோன் லான்ச் ஆகணும் 1 மாதம் கிட்டே இருக்குது. ஸோ பொறுத்து வந்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Poco X3 GT இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த Poco X3 GT இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா மட்டும் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோன் யாரெல்லாம் வாங்க போகிறாங்களோ அவங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.